السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நடைபெறக்கூடிய இந்த வகுப்பிலே தனிநபர்களையும் சமுதாயத்தையும் சீர் செய்வதற்கான வழிகாட்டல்கள் என்கிற தலைப்பில் ஷேக் முஹம்மத் ஜமீல் ஜெய்னு ரஹிமஹுல்லா அவர்களால் எழுதப்பட்ட இந்த அருமையான புத்தகத்தை நாம் தொடர்ச்சியாக படித்து கொண்டு வருகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ஷேக் அவர்களுக்கு நிறைவான கூலியை கொடுக்க வேண்டும். நமக்கு அல்லாஹு தஆலா சத்தியத்தில் தெளிவையும் மார்க்கத்தில் உறுதியையும் அல்லாஹு தஆலா நமக்கு தர வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து கொள்கிறேன். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, சென்ற 2 வகுப்புகளில் முப்திலாத்துல் அல்லது நவாக்கிதுல் இஸ்லாம், இஸ்லாத்தை தகர்க்கக்கூடிய காரியங்களை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த தொடரில் இன்றைய வகுப்பிலும் அதோடு தொடர்பான இன்னும் சில விஷயங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். ஷேக் அவர்கள் இஸ்லாத்தை தகர்க்கக்கூடிய பல செய்திகளை, பல அம்சங்களை இந்த நூலிலே, இந்த தலைப்பிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதிலே ஒன்றுதான் இஅதாஉ கைரில்லாஹி ஹக்கத் தஷ்ரீக், அதாவது அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு சட்டம் இயற்றுகின்ற அதிகாரத்தை கொடுப்பது. உண்மையிலேயே சட்டம் இயற்றுகின்ற அதிகாரம் அல்லாஹ் ஒருவனுக்கே இருக்கிறது. சட்டம் என்று சொல்லும்போது வாஜிப், சுன்னா, ஹலால், ஹராம் போன்றவை சட்டங்களாகும். இந்த சட்டங்களை சொல்லுகின்ற அதிகாரம் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே உரித்தானதாகும். அல்லாஹுதான் ஹாக்கிம். நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் அல்லாஹ் இயற்றுகின்ற சட்டங்களை நமக்கு எத்தி வைக்கின்ற ரசூலே தவிர அவர்கள் சட்டங்களை இயற்றுகிறவர்கள் கிடையாது. இப்போ அல்லாஹுடைய தூதரே உண்மையில் சட்டங்களை இயற்றுகின்ற அதிகாரத்தை இழந்து நிற்கிறார்கள் என்றால் அவர்களை விட இந்த உலகத்தில் வேறு யார்தான் சிறந்தவராக இருக்க முடியும்? எனவே மனிதர்களுக்கோ அல்லது மனித குழுக்களுக்கோ சட்டம் இயற்றுகின்ற அதிகாரம் கிடையாது. அல்லாஹ் ஒன்றை ஹலாலாக்க நினைத்தால் அவன்தான் ஹலாலாக்க முடியும். அதே போல ஹராமாக்க நினைத்தால் அவனால் தான் ஹராமாக்க முடியும். கட்டாயமாக்க, வாஜிபாக்க விரும்பினால் அல்லாஹ்வால் மட்டும்தான் அது முடியும். மனிதர்கள் எந்த ஒன்றையும் ஹலாலாக்கவோ ஹராமாக்கவோ வாஜிபாக்கவோ முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இந்த சட்டம் இயற்றுகின்ற அதிகாரத்தை மனிதர்களுக்கோ அல்லது மனித குழுக்களுக்கோ நாம் கொடுப்போமாக இருந்தால் அவர் இஸ்லாத்தை தகர்க்கிற ஒரு காரியத்தில் ஈடுபட்டு விட்டார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சூரத்து ஷூரா 21வது வசனத்தில் இதை அல்லாஹு தஆலா வலியுறுத்தி சொல்கிறார். அம்லஹும் ஷுரகா ஷரஉ லஹும் மினத்தீன், மார்க்கத்தில் ஒரு சட்டத்தை உருவாக்குகின்ற இணையாளர்கள் அவர்களுக்கு இருக்கிறார்களா? மாலம் யஅதன் பிஹில்லா, அல்லாஹ் அனுமதிக்காத ஒன்றை சட்டமாக்குகின்ற, மார்க்கமாக்குகின்ற யாராவது அவர்களுக்கு இருக்கிறார்களா என்று கேட்டு அல்லாஹ் அதை ஷிர்காக, இணை வைத்தலாக அடையாளப்படுத்துகிறார். அதே போல அல்லாஹ் ஒன்றை ஹலாலாக்கினால் அல்லாஹ் ஹலாலாக்கியதை ஹராமாக்கவோ அல்லது அல்லாஹ் ஹராமாக்கியதை ஹலாலாக்கவோ யாருக்கும் உரிமை கிடையாது. அப்படி ஒருவர் அல்லாஹ் ஹலாலாக்கிய ஒன்றை ஹராமாக்கினால் அல்லது அல்லாஹ் ஹராமாக்கிய ஒன்றை ஹலாலாக்கினால் அவர் இஸ்லாத்தை இழந்துவிடக்கூடிய ஒரு நிலை வரும். உதாரணமாக மதுபானம் அல்லாஹ்வினால் ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. ஒருவர் இல்லை எனக்கு மதுபானம் ஹலால் என்று வாதிட்டால் அது அவருடைய மார்க்கத்தை, இஸ்லாத்தை தகர்த்து விடும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடிய கோட்பாடுகள், கொள்கைகள், சித்தாந்தங்கள் போன்றவற்றை ஒருவர் ஏற்றுக்கொள்வது, அல்லாஹுவை நிராகரிக்கக்கூடிய
அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நிராகரிக்கக்கூடிய ஏதாவது ஒரு கொள்கையை, கோட்பாட்டை, சித்தாந்தத்தை ஒருவர் ஏற்றுக்கொண்டால் அவரும் இஸ்லாத்தை தகர்க்கிற காரியத்தில் ஈடுபட்டு விட்டார் என்பதை சூரத்து ஆல இம்ரான் 85வது வசனத்தை ஆதாரமாக காட்டி ஷேக் அவர்கள் இங்கே குறிப்பிடுகிறார்கள். அதுபோல சூரத்துல் பக்ரா 217வது வசனத்தை ஆதாரமாக காட்டி ஒருவர் இஸ்லாமிய மார்க்கத்திலிருந்து வெளியேறி வேறொரு மார்க்கத்தை பின்பற்றினால் அவர் மார்க்கத்தை விட்டு வெளியேறியவராக, அவருடைய இஸ்லாம் தகர்க்கப்பட்டதாக கருதப்படும் என்பதை ஷேக் முஹம்மது பின் ஜமீல் ஜெய்னு அவர்கள் இங்கே சுட்டி காட்டுவது நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. அதுபோல முஸ்லிம்களுக்கு எதிராக யாராவது படைகளை திரட்டிக்கொண்டு அல்லது முஸ்லிம்களுக்கு எதிராக அநியாயங்கள் செய்து கொண்டிருக்கும் போது அந்த விஷயத்தில் அவர்களுக்கு யாரெல்லாம் முஸ்லிம்களுக்கு எதிராக செயற்படுகிறார்களோ அவர்களுக்கு உதவி செய்வதும் இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றக்கூடிய அல்லது இஸ்லாத்தை பாழாக்கக்கூடிய ஒரு அம்சமாக சூரத்து ஆல இம்ரான் 28வது வசனத்தை ஆதாரம் காட்டி ஷேக் அவர்கள் இங்கே சொல்லுகிறார்கள். அதுபோல சில சூஃபியாக்கள் அல்லாஹ் பிரபஞ்சத்தின் எல்லா இடங்களிலும் இருக்கிறான் அல்லது பிரபஞ்சத்தில் உள்ள எல்லாமே அல்லாஹுதான் என்று சொல்வது, பிரபஞ்சத்தில் உள்ள எல்லாமே, அதாவது வஹ்தத்துல் வுஜூத் என்று சொல்லுவார்கள். இந்த கோட்பாட்டை ஒருவர் சொன்னால் அவரும் இஸ்லாத்தை விட்டு வெளியேறியவராக அல்லது அவருடைய இஸ்லாம் தகர்க்கப்பட்டதாக கருதப்படும் என்பதை ஷேக் அவர்கள் இங்கே உணர்த்துகிறார்கள். உதாரணமாக மன்சூர் அல் ஹல்லாஜ் என்று சொல்லக்கூடிய ஒருவன் இருந்தால் அவன் தன்னை அனஹு வஹுவ அன, நான் தான் அவன், அவன்தான் நான் என்று தத்துவம் பேசிக்கொண்டிருந்தான், அதாவது வஹ்தத்துல் வுஜூத். அந்த காலத்தில் உள்ள உலமாக்கள் அவனுக்கு முர்த்தத் என்று தீர்ப்பு வழங்கி அவனை கொலை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியதை இங்கே ஷேக் அவர்கள் சுட்டி காட்டுகிறார்கள். அதுபோல அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நவாக்கிதுல் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய இஸ்லாத்தை தகர்க்கக்கூடிய காரியங்களில் ஒன்றாக அல் கவுலு பின் ஃபிசாலி தீன் அனி தௌலா, அரசு அதாவது அரசாங்கம் வேறு, ஆட்சி வேறு, மார்க்கம் வேறு என்று சொல்வது. ஆட்சி வேறு, மார்க்கம் வேறு என்று சொல்வது. அதாவது மார்க்கம் என்றால் பள்ளிவாசலோடு இருக்க வேண்டும், ரமலானோடு இருக்க வேண்டும், மக்காவோடு இருக்க வேண்டும். ஆனால் ஆட்சி விஷயத்தில் மார்க்கத்தை கொண்டு வரக்கூடாது என்கிற கொள்கையோடு இருப்பவர்களும் இஸ்லாத்தை தகர்க்கக்கூடிய காரியத்தில் ஈடுபட்டவர்களாக கருதப்படுவார்கள் என்பதை ஷேக் அவர்கள் இங்கே சுட்டி காட்டுகிறார்கள். உண்மையிலேயே இந்த போக்கு, அதாவது தீன் வேறு, தௌலா வேறு, ஆட்சி வேறு, மார்க்கம் வேறு என்கிற இந்த கொள்கை ஆபத்தானதாகும். ஏனென்றால் இஸ்லாம் என்பது ஒரு வாழ்க்கை நெறி. அல்லாஹு தஆலா இந்த மார்க்கத்தில் எந்த ஒன்றுக்கும் வழிகாட்டாமல் விடவில்லை. எல்லா விஷயங்களுக்கும் இந்த மார்க்கம் வழிகாட்டியிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நாம் ஒது செய்ய வேண்டும், எப்படி மலசலம் கழிக்க வேண்டும், எவ்வாறு நாம் உம்ரா செய்ய வேண்டும், ஹஜ் செய்ய வேண்டும், எவ்வாறு ஜக்காத் கொடுக்க வேண்டும் என்று சொல்லித்தந்தது போல எவ்வாறு நாம் ஆட்சி செய்ய வேண்டும், எவ்வாறு நாம் நிர்வாகம் செய்ய வேண்டும் என்பதையும் சொல்லி தந்திருக்கிறார்கள். எனவே தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ் போன்ற இபாதத்துக்களில் அல்லாஹுடைய தூதரின் வழிகாட்டலை ஏற்றுவிட்டு அரசியல், நிர்வாகம், ஆட்சி போன்றவற்றில் அவர்களுடைய வழிகாட்டலை புறக்கணிப்பது என்பது நிச்சயமாக இஸ்லாத்தை தகர்த்துவிடக்கூடிய ஒரு மோசமான அம்சமாகும் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அதே போல ஷேக் அவர்கள் இங்கே சொல்லுகிறார்கள், சில சூஃபியாக்கள் அவுலியாக்களில் சிலரை குத்துபுகள் என்றும் குத்துபுல் அக்தாப் என்று சொல்லி அவர்கள்தான் இந்த பிரபஞ்சத்தை இயக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கு அல்லாஹ் இந்த பிரபஞ்சத்தை இயக்குகின்ற வல்லமையை கொடுத்திருக்கிறான் என்கிற கருத்தை சொல்லுகிறார்கள். இந்த கருத்து கூட சூரத்து ஜுமர் 63வது வசனத்தின் அடிப்படையில்
மார்க்கத்தை தகர்க்கக்கூடிய, இஸ்லாத்தை தகர்க்கக்கூடிய ஒன்று என்று ஷேக் அவர்கள் சுட்டி காட்டுகிறார்கள். இவ்வாறு சுமார் 20க்கும் மேற்பட்ட நவாக்கிதுல் இஸ்லாமை, இஸ்லாத்தை தகர்த்தெறியக்கூடிய அம்சங்களை இந்த பாடத்திலே ஷேக் அவர்கள் சுட்டி காட்டுகிறார்கள். பொதுவாக இந்த அம்சம் அகீதாவுடைய உலமாக்களால் அதிகமாக பேசப்பட்டிருக்கிறது. தனியாக நவாக்கிதுல் இஸ்லாம், இஸ்லாத்தை தகர்த்தெறியக்கூடிய அம்சங்கள் என்கிற புத்தகங்கள் இஸ்லாமிய அறிஞர்களால் எழுதப்பட்டிருப்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அந்த புத்தகங்களை நாம் படிக்க வேண்டும். அது தொடர்பான வகுப்புகளை நாம் தேடி அவற்றிலே கலந்து கொள்கிற போது இஸ்லாத்தை பாதுகாக்க முடியும். இஸ்லாத்தை தகர்த்து விடக்கூடிய காரியங்களிலிருந்து நம்மை காப்பாற்றிக் கொள்ள முடியும். இங்கே இறுதியாக ஷேக் அவர்கள் சொல்கிறார்கள், இன்ன ஹாதிஹில் முப்திலாத் அஷ்பஹ பி நவாகிதில் வுது. இந்த இஸ்லாத்தை பாழாக்கக்கூடிய, தகர்க்கக்கூடிய விஷயங்கள் வுதுவை முறிக்கக்கூடிய விஷயங்களை போன்றது. அதாவது ஒரு மனிதன் வுது செய்துவிட்டு வுதுவை முறிக்கிற காரியங்களில் ஏதாவது ஒன்றை செய்துவிட்டால் அவனுடைய வுது பாத்திலாகிவிடும். மீண்டும் அவன் வுது செய்ய வேண்டும். அதே போலதான் இஸ்லாத்தை தகர்த்தெறியக்கூடிய காரியங்கள் என்று குர்ஆன் சுன்னா அடிப்படையில் அடையாளப்படுத்தப்படக்கூடிய அம்சங்களை எல்லாவற்றையுமோ அல்லது அவற்றில் ஏதாவது ஒன்றையோ ஒருவன் செய்கிற போது அவனுடைய இஸ்லாம் முறிந்து விடுகிறது. அவன் தன்னுடைய மார்க்கத்தை, தன்னுடைய இஸ்லாத்தை புதுப்பித்து கொள்ள வேண்டும். எனவே அந்த காரியத்தை அவன் கைவிட வேண்டும். தான் செய்த காரியத்திற்காக அல்லாஹ்விடம் அவன் தௌபா செய்ய வேண்டும். இல்லை என்றால் அவன் நரகத்திலே நிரந்தரமாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் என்பதை ஷேக் அவர்கள் சூரத்து ஜுமர் 65வது வசனத்தை ஆதாரம் காட்டி இங்கே சொல்லுகிறார்கள். அந்த வசனத்திலே அல்லாஹு தஆலா சொல்கிறான், லஇன் அஷ்ரக்த லயஹ்பதன்ன அமலுக் வலதகூனன்ன மினல் காசிரீன். நபியே, நீர் இணை வைப்பீராக இருந்தால் உன்னுடைய அமல்கள் அனைத்துமே செயலிழந்துவிடும். உன்னுடைய அமல்கள் அனைத்துமே வீணாகிவிடும். நீ நிச்சயமாக நஷ்டவாளிகளில் ஒருவராகவே ஆகிவிடுவாய் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். அப்போ இணை வைத்தலில் ஈடுபட்டால், இணை வைத்தல் என்பது ஷிர்க் என்பது நவாகிதுல் இஸ்லாமில், இஸ்லாத்தை தகர்த்தெறியக்கூடிய காரியங்களில் ஒன்றாகும். எனவே இணை வைத்தல் அதனுடைய எந்த வடிவத்தில் இருந்தாலும் ஒருவர் ஷிர்க்கை செய்கிற போது தெளிவான அறிவு இல்லாத நிலையில் அவர் செய்கிற போது நிச்சயமாக அல்லாஹு தஆலா நீதியானவன், அதற்கு தகுதியான ஒரு நிலை அல்லாஹ் ஏற்படுத்துவார். ஆனால் இது நவாகிதுல் இஸ்லாம், இஸ்லாத்தை தகர்க்கக்கூடிய விஷயம் என்ற அறிவு கிடைத்த பிறகும் ஒருவர் இவ்வாறான ஒரு காரியத்தை செய்தால் அல்லது இவ்வாறான காரியங்களில் பலதை செய்தால், ஒன்றையோ பலதையோ செய்தால் நிச்சயமாக அவருடைய இஸ்லாம் பாத்திலாகிவிடும். அவர் மீண்டும் அவர் தௌபா செய்து அவர் கலிமா சொல்லி தன்னுடைய இஸ்லாத்தை புதுப்பித்து கொள்ள வேண்டும். இல்லாமல் போனால் அவர் மார்க்கத்தை விட்டு வெளியேறியவராகவும் நரகத்தில் நிரந்தரமாக இருக்கக்கூடிய ஒருவராகவும் மாறிவிடுவார் என்பதை ஷேக் அவர்கள் இங்கே சுட்டி காட்டுகிறார்கள். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த பாடத்திலே சொல்லப்பட்டிருக்கிற நவாகிதுல் இஸ்லாம் என்கிற இந்த அம்சங்களை நாம் மீண்டும், நான் நினைக்கிறேன் 3 வகுப்புகளிலே இதை பற்றி நாம் பேசியிருக்கிறோம். இந்த அம்சங்களை நாம் மீட்டி இவற்றிலிருந்து, அதுபோல இது போன்று இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றக்கூடிய காரியங்கள் அனைத்திலிருந்தும் நம்மை நாம் பாதுகாத்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹு தஆலா அந்த நவாகிதுல் இஸ்லாமிலிருந்து நம்மை பாதுகாத்து சரியான இஸ்லாத்தை கடைசி வரையும் பின்பற்றி நடக்க நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.